ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதை இல்லை, ஒரு நடந்த சம்பவம் தான் இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்து ரோட்டில் அப்படி போயிட்டு இருந்தேன், கடைக்கு போகலான்ட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்கில் வந்து ஒரு கார் மோதிச்சு. ஒரு கார் மோதின உடனே அந்த பைக்குக்காரரு, ஐயா சாரி ஐயா, நான் தெரியாம பட்டுட்டுயா, மன்னிச்சிடுங்கய்யா, என் மேலதான் ஐயா தப்பு இருக்கு அப்படின்னோடனே அந்த கார்ல இருந்து ஆள் இறங்கி வந்தாரு. இறங்கி வந்து அந்த பைக்ல வந்தவர் வந்து வயசானவர், அவரை சோட்டில் அடிக்கிற மாதிரி வந்தாரு. யோ, கண்ணு தெரியாது, காத்து வரக்கூடாது, என் ரேஞ்ச் என்ன தெரியுமா, என்னன்னு தெரியுமா, என்ன நினைச்சிட்டு இருக்கா, அடிச்சு தூக்கி வீசிடுவேன், ஒரு நிமிஷம் ஆகாது உன்னை தூக்கி வீசுறதுக்கு, அப்படி இப்படின்னுட்டு நான் இப்படின்னா எனக்கு சொட கொடுறக்கு 1000 பேர் இருக்காங்க. அதான் இதான்னு என்னை பற்றி என் லெவல் என்னன்னு தெரியாம அவர் எதுவுமே சொல்லலை. ஐயா சாரி ஐயா, மன்னிச்சுக்கங்கன்னு தான் சொல்றாரு. ஆனா இவர் வாய்க்கு வந்தபடிலாம் பேசிக்கிட்டே இருக்காது. இப்பதான் வாழ்க்கையில நிறைய பேர் வந்து என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. சிலவங்க எப்படின்னா, நான் தான் வசதி, நான் தான், என்னை மீறி யாரும் கிடையாது, நான் தான் இந்த உலகத்திலே பெரிய பணக்காரன், நான் இப்படின்னா ஆள் வரும், அப்படின்னா ஆள் வரும், எவனும் வரமாட்டான். நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஏய் நான் அந்த கௌரவத்துல இருந்து என்னைக்கு வெளியில வாரமோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில உருப்பட முடியும். ஏன்னா அடுத்தவங்க எப்படினாலும் நம்மளுக்கு வந்து யாராவது ஒருத்தர் துணை இருக்கணும். துணை இல்லாம யாரும் இருக்க முடியாது. ஏன்னா செத்த பிறகு கூட நம்ம அடுத்தவங்க உதவி இல்லாம நம்ம பிணத்தை கூட யாராலையும் எடுக்க முடியாது. ஏன்னா அடுத்தவங்களை வச்சுதான் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்மளே நம்ம செத்த உடனே நம்மளே போய் குழிக்குள்ள விழுந்து நம்மளே அடக்கம் பண்ணி நம்மளே மண்ணை தூவி நம்ம போட்டுக்கிட முடியாது. நான் ஒரு இதுல படிச்சேன். அது வந்து எனக்கு அது படிச்சதுல இருந்தே எனக்கு எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதனால அது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வசதி பார்த்து பழகாதே. யாரா இருந்தாலும் சிலவங்கள பார்த்தீங்கன்னா, நல்ல வசதியா இருக்கான்ப்பா, அவன்கிட்ட பழகுனா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும், அப்படி பேசி பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க, ரொம்ப இது பண்ணி பார்ப்பாங்க. அப்படி வசதி பார்த்து பழகக்கூடாது. ஏன்னா இறுதி சடங்குகளில் வசதி உள்ளவர்கள் கை கட்டி நிற்பார்கள். வசதி உள்ளவங்க வந்து கை கட்டி தான் நிற்பாங்க, அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயையோ செத்து போயிட்டானே அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. வசதி இல்லாதவன் தான் உன்னை சுமந்து செல்வான். வசதி இல்லாதவன் தான் நம்மளை வந்து பாடி எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோள் மேல சுமந்து செல்வான். ஆனா வசதி உள்ளவன் அப்படி கை கட்டி பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் ஒழிய சுமந்து செல்ல மாட்டான். அடுத்தது, பிறப்பு அடுத்தவர் நமக்கு கொடுத்தது. நம்ம நம்ம பிறக்கும்போது நம்ம அடுத்தவர் அப்படிங்கும்போது நம்ம அப்பா அம்மா வயிற்றுல இருந்து தான் நம்ம பிறக்கணும். நம்ம தானா முளைச்சு வரமாட்டோம். அடுத்தவர் நமக்கு கொடுக்குது. பெயர் வந்து அடுத்தவர் நமக்கு வைத்தது. பெயர் இல்லைன்னாலும் யாராவது நம்மளுக்கு பெயர் வச்சிருப்பாங்க. இப்போ எனக்கு ஸ்வீட்டி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க, எங்க அம்மா அப்பா வச்சிருக்காங்க, எங்க அக்கா வச்சிருக்காங்க. அப்படி பெயர் வந்து அடுத்தவர் நமக்கு கொடுத்தது. கல்வி அடுத்தவர் நமக்கு கொடுத்தது. கல்வி வந்து நம்ம வந்து டீச்சர், நம்ம படிக்க போறோம், நம்ம டீச்சர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது தான் கல்வி. மரியாதை வந்து அடுத்தவர் நமக்கு கொடுப்பது. மரியாதை ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்குங்கன்னா, இவ நல்லவ, இவ ஒழுக்கம் உள்ளவ, இவ வந்து நல்ல அன்பானவ அப்படின்னு அடுத்தவங்க தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. நம்மளே நான் பெரிய ஆளு அப்படின்னுட்டு நம்ம சொல்லிக்கிட முடியாது. முதல் மற்றும் இறுதி குளியல் அடுத்தவர் நமக்கு செய்வது. நம்ம முதல்ல குளிக்கிறதும் நம்மளை வந்து யாராவது குளிப்பாட்டி விடுவாங்க. அம்மா, இல்லைன்னா பாட்டி, இல்லைன்னா பெரிய வசதி இருந்தால் அதுக்குன்னு ஒரு வேலைக்காரங்க வச்சுப்பாங்க, அவங்க தான் நம்மளுக்கு குளிச்சு விடுவாங்க. அதே மாதிரி இறுதி, நம்ம செத்த பிறகும் நம்மளை குளிப்பாட்டி உள்ள வைக்கிறது வந்து அடுத்தவங்க தான். நம்மளே குளிச்சுட்டு போய் மையப்பட்டியில் போய் படுக்க முடியாது. அதனால அடுத்தவங்க துணை நம்மளுக்கு எப்போனாலும் தேவைப்படும். அதே மாதிரி இறுதி சடங்கு, இறுதி சடங்குனா அடக்கம் பண்ணுறது, அதுக்கு கூட நம்மளுக்கு அடுத்தவங்க தான் தெரியும், அடுத்தவங்க தான் வேணும். அதே மாதிரி இறந்த பின் சொத்துக்களை எடுத்துக்கொள்வதும் அடுத்தவங்க தான். நம்ம எவ்வளோதான் சொத்து சேர்த்து வச்சாலும் நம்ம போகும்போது நம்ம சொத்தை நம்மக்கிட்ட கொண்டு போக முடியாது. அதுக்கும் நம்ம யாருக்காவது, ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கோ இல்லை நம்ம அம்மா அப்பாக்கோ, இல்லை நம்மளுக்கு பிள்ளைகள் இல்லைன்னா அண்ணன் தம்பிக்கோ அக்கா தங்கச்சிக்கோ அப்படிதான் கொடுத்துட்டு போக முடியும். அது வந்து நம்ம செத்தோடனே என் சொத்து எனக்குள்ளேயே வந்துடணும், அந்த இது என்னது பத்திரத்தெல்லாம் தூக்கி மையப்பட்டிக்குள்ளேயே வச்சு விட்ருங்க அப்படின்னுட்டு யாரும் சொல்லிட்டு போக முடியாது. அதே மாதிரி எப்படி எல்லாமே நம்முடைய வாழ்வில் அடுத்தவர் துணையோடு இருக்கும்போது எதுக்கு நம்மளுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம்? நம்ம வந்து ஆர்ப்பாட்டம்
ஆடம்பரம் பந்தா எதுக்கு நம்மளுக்கு? அப்படி இருக்கவே கூடாது. ஒரு நாள் வரும், அப்போது நம்ம வந்து ஜெபிக்க மாட்டோம். அன்னைக்கு நம்மள வச்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம அடக்கம் பண்றது ஒரு நாள் நம்மளுக்கு செத்து அந்த மையப்பெட்டியில வச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நம்மள சுத்தி ஜெபிப்பாங்க. நம்ம வந்து ஜெபிக்க மாட்டோம். அதனால நேரம் கிடைக்கும்போது நம்ம ஜெபிக்கணும் சரியா? அத வந்து வீணடிக்க கூடாது. அதே மாரி நம்ம வந்து குளிக்க மாட்டோம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு வந்து நம்ம குளிக்க மாட்டோம். நம்மளை குளிப்பாட்டுவாங்க. அதே மாரி நம்ம ஆடை அணிய மாட்டோம். நம்ம ட்ரெஸ்ஸு போட மாட்டோம். நம்மளுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விடுவாங்க. நம்ம வந்து கோவிலுக்கு செல்ல மாட்டோம். நம்மள வந்து கோவிலுக்கு எடுத்துட்டு போவாங்க. நம்ம சர்ச்சில வந்து அடக்க ஆராதனைன்னு லாஸ்ட்ல இருக்கும். அதுக்கு எடுத்துட்டு போவாங்க. நம்ம அழமாட்டோம். ஆனா நம்மள சுற்றி அழுவாங்க. நம்ம பாட்டு படிக்க மாட்டோம். நம்மள சுற்றி பாட்டு படிப்பாங்க. அதே மாரி நம்ம கண்ணு கலங்க மாட்டோம். நம்மள சுத்தி கண்ணு கலங்குவாங்க. இது எல்லாமே மற்றவர்கள் அ நம்ம நம் மற்றவர்கள் இருக்கும்போது தான் இது எல்லாமே நடக்கும். நான் பெரியவன், நீ பெரியவன், எனக்கு மிஞ்சது யாரும் இல்லன்னு எவ்வளோதான் சொன்னாலும், நம்மளுடைய இறப்பு அப்படின்னு இருக்கும்போது அடுத்தவங்களால தான் வரும். அதனால யாருமே யாரையுமே நேசிக்காம தள்ளி விட்டுறாதீங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தவன் நாளைக்கு இல்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நிலச்சரிவு, வெள்ளம் அது இதுன்னுட்டு எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. ம். இன்னைக்கெல்லாம் நான் ஒரு நியூஸ்ல பார்த்தேன் 2 பஸ்ஸு அப்படியே சர்ருன்னு 2 போயிட்டே இருக்கு. டவால்னு 2ம் மோதிருச்சு. அதுல 24 பேரோ எத்தன பேரோ காயம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அது பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி சறுக்குறதுல அப்படி ஆயிடுது. அவங்க நெனச்சு பார்த்துருப்பாங்களா? சரி நம்ம இங்கேயும் தப்பிச்சு, அங்கேயும் தப்பிச்சு பஸ்ஸில நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னு நெனச்சிருப்பாங்க. லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 2 பஸ்ஸும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதே போல தான் நெறைய பேர் எல்லா காரியத்திலயும் நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் இல்லாம தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். செல்ஃபோனுக்கும், டிவிக்கும் செல்ஃபோன் இல்லாம யாருமே இருக்க முடியாது. காலையில எந்திரிச்ச உடனே செல்லு தான். சாப்பிடணும்னா செல்லு தான். எல்லாத்துக்குமே செல்லு தான். எங்க போனாலும் செல்லு, 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 செல்லு. ட்ரெயின்ல ஏறி பார்த்தீங்கன்னா, செல் இல்லாம யாரும் கிடையாது. பஸ்ல ஏறி பார்த்தீங்கன்னா, யாரும் செல் இல்லாம யாரும் கிடையாது. நான் அன்னைக்கு யோசித்து பார்த்தேன். இப்படிதான் ஒரு வீட்ல ஒரு 1000, 2000 இருக்குமோ இல்லையோ, ஆனா எல்லாருக்கும் ஒவ்வொரு செல் இருக்கு. அந்த செல்லு விலைய பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10,000, 15,000, 20,000 அப்படி இருக்கும். அப்ப அந்த வீட்ல ஒரு 3 பேர் இருந்தாங்கன்னா 50,000, 60,000த்துக்கு செல்லுக்கே அவங்க விலை குடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த மாரி செல்லுக்கு முக்கியத்துவம் குடுக்குற காலங்கள் வந்துட்டு. அதேபோல யாரும் பெருமை பாராட்டிக்காதீங்க. நான் தான் பெரியவன், நான் தான் இது வசதி உள்ளவட்ட தான் பழகணும், வசதி இல்லாதவட்ட நம்ம பேசிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு வசதி இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு வைங்க, ஐயய்யோ! இவ நம்மட்ட என்னத்த கேட்க போறாளோ தெரியலையே அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன கட் பண்ணிருங்க. இது வாழ்க்கை சர்வசாதாரணமா நான்லாம் நெறைய அனுபவிச்சுட்டேன். அதனால அப்படி யாரும் தயவுசெய்து இருக்காங்க. நாம வந்து உலகத்துல இருக்கிற வரை தான் நம்ம ஒரு அன்பு, பாசம் எல்லாம். அதுக்கு பிறகு ஆ நம்ம அந்த உயிரு நம்ம போயிட்டு அப்படின்னா, அதுக்கு பிறகு நெனச்சு அழுது பிரயோஜனமே இல்ல. சிலவங்க இருக்கும்போது அழவே மாட்டாங்க. இல்லாத அது அடக்கம் பண்ண போறாங்க, மையப்பட்டிய போட போறாங்க. ஐயோ! நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிடுறேனே, ஒரு வாட்டி பார்த்துடுறேனே, இந்த ஒரு வாட்டி நான் பார்த்துடுறேன். தெறங்க, தெறங்க. மூடாதீங்க, மூடாதீங்க. அது இருக்கும்போது பார்த்து என்ன இருக்கும்போது ச்சீ! என்ன பெரிய ஒய்யா இருக்கு. ஃபோன் பண்ணி தொல்ல குடுக்கீங்க. பார்க்கும்போதெல்லாம் பாருங்க, பாருங்க. ஏம்மா எனக்கு வேலை இல்லையா? அம்மாவா இருந்தாலும், அப்பாவா இருந்தாலும் திட்டுற ஜனங்கள் நெறைய பேர். அதனால உண்மையா இருங்க. பாசத்துல உண்மையா பாசம் காட்டுங்க. உண்மையா அன்பு கூருங்க. நம்ம ஏசப்பா எல்லாத்தையும் எப்படி பணத்த பார்த்து ஏசப்பா அன்பு கூறல. எல்லாத்துட்டயும் நேசிக்காங்க. எளியவரா இருந்தாலும், பணக்காரரா இருந்தாலும் ஏசப்பாவுடைய அன்பு ஒண்ணு போல தான் இருக்கணும். அது இந்த கிறிஸ்துமஸ் நாளில எல்லாரையும் நேசிங்க. எளியவர்களுக்கு உதவி பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்ப செலுத்துங்க. கிறிஸ்துமஸ்ல ஆண்டவர பற்றி நம்ம கூறுகிறது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். ஓகே. பாய்.